அக்கா குமார்னு அவரே பேர் எங்களுக்கு காட்டு. வந்து ஒரு கலைஞன் ஆகணும் அப்படின்னு மட்டும் ஒரு சில சப்போர்ட். நீங்க அங்க உட்கார்ந்து என்ன கமெண்ட் பண்ணி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் டே 4 முடிஞ்சிருச்சுங்க. இந்த டே 4ல 10 பேர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்கன்றதை நான் ஆர்டரா வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவா பார்க்கணும்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து 7வது 8வது யார் வந்தாங்கன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு லேடி வந்தாங்க, அதே மாதிரி ஒரு வயசு பையன் வந்தான். இந்த லேடி பேரு ஸ்ரீ நாக நித்யா அப்படின்றது. ஆக்சுவலா இந்த லேடிக்கு வந்து 44 இயர் ஆகுது போல. இவங்களுமே வந்தோடனே ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எனக்கு 40 ஏஜ் ஆகுது, அதை தாண்டியும் நான் வரணும், இங்கே ஜெயிக்கணும், அதாவது மிட் ஏஜ் ஆன லேடிஸாலையும் சாதிக்க முடியும்ன்றதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி இவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணதை பேசிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ்க்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதை மடமடன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்த கண்டஸ்டன்ட்டையும் உள்ள தூக்கி போடணும், 2 பேரையும் மோத விட்டுணுன்ற மாதிரி ஜட்ஜஸ் யோசிச்சுட்டாங்க போல. ஏன்னா இந்த லேடி பேசிட்டு இருக்கும் போது அடுத்த கண்டஸ்டன்ட்டை அந்த இடத்துக்கு வர வச்சிட்டாங்க. அவரோட பேரு அரவிந்த் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வயசு 26 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த பையன் கூட மோத விட போறாங்களான்னு இந்த லேடியோட முகம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து தனியா நம்ம வரலாம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எதை வச்சு சொல்றேன்னா, இவங்களுக்கு 44 வயசுல முட்டி வலி அந்த வலி எல்லாம் வந்துடும். அதை தாண்டி லேடிஸால இந்த ஒரு காம்படிஷனுக்கு வந்து ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை நான் விதைக்கிறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பையனை உள்ள தூக்கி போட்டோன்னு தான் இவங்க கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. முன்னாடி வந்து இந்த ஸ்ரீ நாக நித்யான்றவங்க நல்லா தான் பண்ணாங்க. அரவிந்த், அந்த பையன் பேரு அரவிந்த் உமாபதினு நினைக்கிறேன். அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் அந்த பையங்க. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தரை நாங்க செலக்ட் பண்ணலாம்னு இருக்கோம், நீங்க 2 பேர் உங்கள யாரு பெருசுன்றதை அடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி ஏறக்குறைய சொல்லிட்டாங்க. முதல்ல அரவிந்த் அவரை பத்தி சொல்றாரு. அரவிந்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பண்றன்றத சொல்றாரு. அவர் வந்து இவங்களை எனக்கு தெரியும், இவங்களை பொறுத்த வரைக்கும் அக்கா குமாரி அப்படின்ற மாதிரி சொல்றான். எது அக்கா குமாரா அப்படின்ற மாதிரி ராஜு கேட்கும் போது, ஆமா இவங்க அக்கா குமாரு, அதே மாதிரி வந்து நீங்க ஜட்ஜு குமார்ன்ற மாதிரி சொல்றான். அதாவது சில பசங்க வந்து கோவிந்தன்னு சும்மாவே எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் சேர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பையன் குமார் குமார்னு எல்லா வார்த்தையும் சேர்ப்பான் போல. அக்கா குமார்னு கூப்பிடுறான். என்னங்க அக்கா குமார்னு கூப்பிடுறான், என்ன கதைன்னு கேட்கும் போது, இல்ல சார் வெளியே இருக்கும் போதே என்ன கிண்டல் பண்ற மாதிரி அக்கா குமார்னு கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ 2 பேருக்கும் வெளியே கொஞ்சம் பழக்கம் இருக்கான்னு கேட்கும் போது, ஆமா சார் உட்காந்துட்டு இருந்த இடத்துலலாம் நாங்க பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் சொல்றாங்க. சூப்பரா லட்டு மாதிரி மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, நீங்க 2 பேரும் யாரு பெஸ்ட்ன்றதை பேசிக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து எனக்கு தான் தகுதி இருக்குன்னு 2 பேர் பேசிக்கோங்கன்னும் போது, இவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. 40 வயசு நான் வந்தேன்னா அது நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருக்கும். உதாரணத்துக்கு 40 வயசுல வந்து ஒருத்தங்க நல்லா விளையாடுறாங்க, ஜெயிக்கிற லெவலுக்கு போறாங்கன்னா வெளியே இருக்க நிறைய லேடிஸ்க்கு மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்றாங்க. அது வேலிடான பாயிண்ட் தான், என்ன கேட்டா அது கரெக்ட் தான். ஆனா என்னன்னா லேடிஸ் அதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா என்ன பார்த்து நிறைய லேடிஸ் வருவாங்கன்னு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜென்ஸால அதை யூஸ் பண்ண முடியாது. ஜென்ஸ் பெருசா யூஸ் பண்ண முடியாது, லேடிஸ் அதை யூஸ் பண்ணலாம். கரெக்டா இந்த லேடி யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, அக்கா நீங்கள்லாம் வாழ்க்கையில் ஏதாவது பார்த்துருப்பீங்க, 40 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் வந்திருக்கும், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் தான் இந்த வயசில் இப்படி இருக்கீங்க. ஆனால் எனக்கு இப்போதான்க்கா வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிற வயசு, இதுக்காக நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்க்கா, அதனால் எனக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டான். ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் ஏன் வரக்கூடாது நீங்கள் ஏன் வரக்கூடாதுன்னு மாற்றி பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையன் வந்து திரும்பி அதான் சொல்கிறான், இவங்களுக்குலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது, எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்கிறான். இதில் இந்த அக்கா ட்ரிகர் ஆயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏண்டா இந்த மாதிரி வாய்ப்புக்காக வெயிட் பண்ற, ஆனா வெளியே நீ அப்படியடா இருந்த, எப்போ உள்ள கூப்பிடுவாங்க, அந்த வெயிட் பண்ணதுல கூட நீ சரியாவே வெயிட் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வெளியே ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கிட்ட இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க போல. அந்த வெயிட்டிங் ப்ராசஸ்லயே இந்த பையன் டயர்ட் ஆயிட்டான் போல. நீ டயர்ட் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லக்கா நீங்க தான் டயர்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வயசாகி நீங்க தான் டயர்டானீங்க, நான் தான் உங்களை என்கரேஜ் பண்ணேன். அக்கா என்னக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும், நான் தான் உங்களை என்கரேஜ் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டான். போக போக இவங்களுக்குள்ள ஹீட்டட் ஆர்குமெண்டா போகுது. 2 பேருமே மாத்தி கொஞ்சம் கோவமா பேசிக்கிட்டாங்க. அதாவது 2 பேருமே கோவப்படல, கொஞ்சம் சவுண்டாலாம் பேசிக்கிட்டாங்க. ராஜு என்னடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நடுவில் அந்த பொம்மையில இருந்து அந்த ஆரன் சவுண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் ஆரன் சவுண்ட் கொடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் இவங்க 2 பேருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. திரும்பி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த இதில் வந்து யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்னு புரிஞ்சு 2 பேருமே போக போக நல்லா தான் பேச ஆரம்பித்தாங்க. இந்த லேடியும் வந்து ஜட்ஜஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம குரலை ஏற்றி சண்டை போடுற மாதிரி போடணுன்ட்டு குரலை நல்லா ஏற்றவே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே நல்லா பண்ணாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்த பையன் தான் வந்து கொஞ்சம் கூலாகவும் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணான். ஒரு லைட்டாக அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூலாகவும் ஹேண்டில் பண்ணால் ஜட்ஜஸ்க்கு என்னமோ இந்த பையனை தான் பிடிச்சிருக்கு போல. ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ரிசல்ட்டை சொல்கிறோம், நீங்கள் வந்து ஜேர்னியை முடிக்கிறீங்கன்ட்டாங்க.
யாரு இந்த 44 வயசு லேடியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டார்டிங் இவங்க போக்கிலேயே விட்டுருந்தா கூட நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த பையன் வந்தோன்னா கொஞ்சம் திணறிட்டாங்க. அதே மாதிரி இந்த பையனை வந்து ஆன் ஹோல்டில் போடுறோன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணல, அதாவது 2 பேரையும் செலக்ட் பண்ணல, ஆன் ஹோல்டு ரிஜெக்ஷன். இதை பற்றி உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க.